வணக்கம் மாணவ செல்வங்களே. சென்ற வகுப்பில் நம்ம விருந்து போற்றதும் முதல் பகுதி பார்த்தோம் இல்லையா? அதில் என்னென்ன 5 தலைப்புகள் அப்படின்றத நம்ம ஒரு தடவை திரும்ப பார்த்துடலாம். அற உணர்வும் தமிழர் மரபும். தனித்து உண்ணார் அள்ளில் ஆயினும் இன்மையிலும் விருந்தோம்பல் நிலத்திற்கேற்ற விருந்து. அற உணர்வும் தமிழர் மரபும், அதாவது மூப்பக்குடையும் அணிச்ச முகம் தெரிந்துன்னு நம்ம திருவள்ளுவருடைய குறள் பார்த்தோம் இல்லையா? அடுத்தது தனித்து உண்ணார், அமுதமே கிடைச்சாலும் என்ன செய்ய மாட்டாங்க, தனித்து சாப்பிட மாட்டாங்கன்னு பார்த்தோம். அடுத்தது அள்ளில் ஆயிடும், எவ்வளோ பெரிய நடு இரவானாலும் தமிழை தேடி வந்த விருந்தினரை என்ன செய்யணும், உபசரிக்கணும். இன்மையிலும் விருந்தோம்பல், உங்ககிட்ட எந்த பொருள் இல்லைனாலும் பாடல்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, தாங்கிட்ட இருக்கிறத கொண்டு அவங்க என்ன தெரிஞ்சாங்க, பசங்க காலத்தில் விருந்தோம்பல் மேற்கொண்டாங்கன்றதை நம்ம பார்த்தோம். அடுத்தது நிலத்துக்கேற்ற விருந்து, அந்தந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் அந்த நிலத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு என்ன செஞ்சாங்க, விருந்தோம்பல் மேற்கொண்டாங்க. இப்போது இரண்டாவது பகுதியை நம்ம பார்த்துடலாம். விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை. விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை, அப்போது நம்ம வீட்டை தேடி வர விருந்தாளிகளை நம்ம எந்த மாதிரி எதிர்கொள்ளணும் அப்படின்றத இங்கே விளக்கமாக சொல்லியிருக்காங்க. என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்ற குறுந்தொகை அடிகள் புலப்படுத்துகிறது. அடுத்தது பாருங்க, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற கொன்றை வேந்தனில் ஔவையார் பாடியுள்ளார். அவர் பாடிய தனி பாடலில் வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முரமுரணவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேளூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் இது எல்லா உலகும் பெறும். இப்போ என்னது, வரகரிசியில் சோறு வைக்கணும், வழுதுணங்காய் வாட்டும், வழுதுணங்காய்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் பொரியல், முரமுரன்னு புளித்த மோரும். இதை யார் படைச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க, புல்வேளூர் பூதன், அந்த அவர் படைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூறுவதிலிருந்து வள்ளர்களால் விருந்தினர் போற்றப்பட்டதை அறிய முடிகிறது. அடுத்தது பாருங்க, உற்றாரோடு நின்ற விருந்து. சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினர்களை போற்றினர். கால மாற்றத்தில் புதியவர்களாகிய விருந்தினர்களை வீட்டுக்குள் அழைத்து உணவிடுவது குறைந்தது. நம்ம என்ன பண்ணோம், வீட்டுக்குள்ளே என்ன செய்ய மாட்டோம், அழைத்து சாப்பாடு போட மாட்டோம். அப்போது எது அதிகமாக பெருகுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாங்கன்னா சத்திரங்கள் பெருகுச்சு. விருந்து புறப்பதும் குறைந்ததால் சத்திரங்கள் பெருகின. நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலத்தில் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வோருக்காக கட்டப்பட்டன. இப்போ ஒரு ஊர்லேருந்து இப்போ நம்ம போக்குவரத்து வசதி நிறைய அதிகமாக இருக்கு இல்லையா? அந்த காலத்தில் சங்க காலத்துலலாம் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகணும்னா நடைப்பயணம் தான் மேற்கொள்வாங்க. அப்போ அந்த நடைப்பயணம் மேற்கொள்ளும் போது அவங்களுக்கு அதிகமான களைப்புகள் ஏற்படும். இந்த களைப்புகள் ஏற்படும் போது போகிற வழியில் ஒவ்வொரு வீட்டில் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்ணைகள் கட்டி வச்சுருப்பாங்க, பெரிய வாயில் கொண்ட கதவுகளும் திண்ணைகளும். அப்போ அவங்க களைப்பார என்ன செய்வாங்க, அந்த திண்ணையில் படுத்து உறங்கிட்டு சில நேரங்களில் அந்த வீட்டில் அவங்க விருந்தினராக மதித்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டு அவங்க வழி பயணத்தை என்ன செய்வாங்க, தொடருவாங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அந்த மாதிரி திண்ணைகள் வச்சு கட்டுறது கிடையாது. அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. விருந்தோம்பல் இன்றும் புதியதாக வருவோர் இரவில் தங்குவதற்கு வீட்டின் முன்புறம் திண்ணையும் அதில் தலை வைக்க திண்டும் அமைத்தனர் முன்னோர். அந்த காலத்தில் கட்டின பழைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தூண்கள், மரத்தூண்கள் வச்சு கட்டியிருப்பாங்க. வாசல் பகுதிகள் பார்த்தீங்கன்னா திண்ணைகள் மாதிரி வச்சுருப்பாங்க. எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த வழிபோக்காக வர்றவங்க தங்கி பயன்பெற்று செல்றதுக்கு. இப்போ இன்று வீட்டு திண்ணை வைத்து கட்டுவதும் இல்லை, அறிமுகமில்லாத புதியவர்களை விருந்தினர்களாய் ஏற்பதும் இல்லை. நம்ம முதலே பாடத்தோட தொடக்கத்தில் பார்த்த மாதிரி நம்ம விருந்தினர்னு யாரை நினைக்கிறோம், நம்ம நண்பர்களையும் உறவினர்களையும். ஆனால் இந்த சங்க காலத்தில் குறிப்பிட்டது விருந்தினர் யாருன்னா முன்பின் தெரியாத முகம் தெரியாத நபர்களை தான் என்ன செய்கிறாங்க, விருந்தினர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இருப்பினும் இப்போ என்ன செய்கிறோம், இப்போ உள்ள வீடுகளில் நம்ம வீட்டை பார்த்தாலே தெரியும் என்னது, அடுத்தவங்க நிலத்தை கூட நம்ம அபகரித்து என்ன செய்கிறோம், வீட்டை கட்டுறோம். ஆனால் மற்றவங்களுக்கு என்னது, அந்த திண்ணைகள்லாம் வச்சு பழங்கால வீடுகளோட அமைப்பை எல்லாத்தையுமே மாற்றி நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப வேகமான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? பாருங்க, திருவிழா காலங்களில் ஊருக்கு வரும் புதியவர்களையும் அழைத்து அன்போடு விருந்தளிப்பதை சில இடங்களில் காண முடிகிறது. இப்போ இதை
எங்கே பார்க்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராமத்து பகுதிகளில் வந்து பார்க்கலாம். ஒரு திருவிழானா என்னது, வெளியூரில் பக்கத்து ஊரில் உள்ளவங்களாம் சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க இல்லையா, அப்போ அவங்க வீட்டில் என்ன செய்வாங்க, விருந்து வைக்கிறது, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வீட்டில் போய் தங்குறது, அந்த மாதிரி என்ன செய்வாங்க, நல்லா கூடி சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ அந்த இதையும் என்ன செய்ய முடியல, நம்ம வந்து பார்க்க முடியல. முன்னர் பாருங்கள், முன்னர் திருமணத்தை உறுதி செய்தல், திருமணம், வளைகாப்பு, பிறந்த நாள், புதுமனை புகுவிழா போன்றவற்றை இல்ல விழாக்களாகவே கொண்டாடினர். அப்போது மிகுதியான விருந்தினர்களை வரவேற்று உணவளித்து மகிழ்ந்தனர். அந்த இல்ல விழா நாட்களில் அப்பகுதி வாழ் மக்களும் வெளியூர் விருந்தினர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தனர். இப்போ ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் வரும்போது என்ன செய்வாங்க, அந்த வீட்டில் தங்குறதுக்கு வசதி இல்லைன்னா பக்கத்து வீடுகள்லையோ அந்த ஊரை சுற்று மட்டும் இருப்பாங்க இல்லையா, அவங்க வீடுகளில் என்ன செய்வாங்க, தங்குவாங்க. அந்த சுற்றி உள்ளவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வந்து உதவிகள் செய்வாங்க. ஆனால் இது வந்து என்ன செய்யுது, காலப்போக்கில் மறைஞ்சி இப்போ என்ன செய்கிறோம், இல்லங்களில் நம்ம வந்து விசேஷ நிகழ்ச்சிகள் வந்து நடத்துகிறதே கிடையாது. இப்போ ஒரு திருமணமோ ஒரு வளைகாப்போ ஒரு பிறந்த நாளோ உடனே நம்ம என்ன செய்கிறோம், மண்டபங்களை நாடி செல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காலப்போக்கில் வீட்டில் நடைபெற்ற விழாக்கள் திருமண கூடங்களுக்கு இடம்பெயர்ந்து விட்டன. பண்பாடு மாற்றமாக, அதாவது பண்பாட்டுகளில் ஏற்படுற மாற்றமாக இன்று சில இடங்களில் விருந்தினர்களை வரவேற்பதும் முதல் பந்தியில் உபசரித்து வழி அனுப்பும் வரை திருமண ஏற்பாட்டாளர்களை செய்யும் விருந்தோமல் நடைபெறுவதை காண முடிகிறது. இப்போ நம்ம திருமணங்களில் முந்தைய உள்ள திருமணங்களுக்கும் இப்போ உள்ள திருமணங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. போனோம்னா உண்மையிலே நம்ம கூப்பிட்டவங்களோட திருமண வீட்டுக்கு தான் போயிருக்கோமா இல்லை வேறு வீட்டுக்கு போயிருக்கோமா அப்படின்னு நமக்கே சந்தேகம் வரும். ஏன்னா நம்ம திருமணத்தை அழைப்பித்தவங்க யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அங்கே வந்து இருக்க மாட்டாங்க. வரவேற்பாளர்களுக்கு வேறு யாரையோ என்ன செஞ்சுருப்பாங்க, நியமிச்சிருப்பாங்க. அவங்க தான் நம்மளை என்ன செய்வாங்க, வரவேற்பாங்க. சாப்பிடும்போது நம்ம அவங்கள வந்து என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த காலத்தில் சங்க காலத்துலலாம் ஒரு திருமண நிகழ்வுனா ஒரு ஊரே திரண்டு நின்று ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடியே சொந்த பந்தங்களாக கூடி இருந்து என்ன செஞ்சாங்க, விருந்துண்டு மகிழ்ந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ அந்த இதை என்ன செய்ய முடியல, பார்க்கவே முடியலை. அதுவும் பாருங்கள், இப்போ வந்து முதல் பந்தியில் மட்டும் இப்போ ஏதாவது நம்ம வந்து இந்த பனிக்கூழ் அந்த மாதிரி விசேஷமான இதனா பார்த்தீங்கன்னா முதல் பந்தியில் மட்டும் வச்சுட்டு என்ன செஞ்சுருவாங்க, முடிச்சிருவாங்க. அப்போம்னா அப்படி கிடையாது. அவங்க போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு என்ன செய்வாங்க, இலையில சாப்பாடு வச்சு பக்கத்தில் இருந்து என்ன செய்வாங்க, பரிமாறுவாங்க. இப்போ அந்த மாதிரி விருந்தோம்பல் நிகழ்வுலாம் நம்ம வந்து பார்க்குறதே கிடையாது. பண்டை தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செழித்திருந்தது. அந்த உயரிய தமிழ் பண்பாடு இன்றைய தமிழர்களிடம் மேற்கூறிய முறைகளில் பின்பற்றப்படுகின்றது. காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் உயர் பண்பான விருந்தோம்பலை போற்றி பெருமிதம் கொள்வோம். சரி, இப்போது விருந்தோம்பல்னா என்ன, விருந்தாளிகள்னால் யார், அவங்கள எப்படி மேற்கொள்ளணும், நம்ம என்ன மாதிரி அவங்களுக்கு வந்து உணவளிக்கணும், உபசரிக்கணும் அப்படின்றத நம்ம இந்த பாடத்து மூலமாக நம்ம வந்து பார்த்தோம். அடுத்த பாருங்க, காலின் 7 அடி பின் சென்று தெரியுமா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பண்டை தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பி செல்லும்போது அவர்களை பிரிய மனமின்றி வருந்தினர். மேலும் வழியனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கிற 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். காலின் 7 அடி பின் சென்று பொருணராற்று படை. இப்போ என்ன செய்வாங்க, நடந்து போகிற விருந்தினர்களை வழி அனுப்புறதுக்காக இப்போ நம்ம வந்து சில வீடுகளில் பார்க்கலாம். நம்ம என்ன செய்வோம், சொந்தக்காரங்களாம் அந்த தான் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்வோம், வாசல் வர இல்லைன்னா அவங்க வண்டியில் ஏறுற வரை நம்ம வந்து வழி அனுப்புவோம் இல்லையா. அதே பழக்கம் என்னது சங்க காலத்தில் இருந்தது. அது வந்து பொருணராற்று படையில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இலையை மடிப்பதற்கு கூட ஒரு இது சொல்லியிருக்காங்க. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு. இப்போ போதும் அப்படின்னு சொல்லி அவங்க இலையை மூடும்போது கூட சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம், அதாவது விருந்தோம்பல் முறை வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், வாழை இலையில் விருந்து. வாழை இலையில் சாப்பிட்றதுக்கு சில முறைகள்னு ஒன்று இருக்குது. அதாவது எதுக்காக வாழை இலையில் வந்து சங்கல மக்கள் வந்து சாப்பிட்டாங்க, நம்ம முன்னோர்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாழை இலையில் வந்து பரிமாறப்படும் போது அந்த வாழை இலையில் உள்ள வாசனைகள் அந்த உணவோடு கலந்து ஜீரண சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவியல் பூர்வமாக நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, நிரூபிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள்லாம் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெகிழியில் தட்டு, நெகிழியில் வாழை இலை. நீங்களே நிறைய பார்த்துருக்கலாம். வாழை இலைன்றது நம்ம ரொம்ப குறைவாக தான் என்ன செய்யணும், நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். தமிழ் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம் மரபாக கருதப்படுகிறது.
மக்கள் வாழை இலையின் மருத்துவ பயன்களை அன்றே அறிந்திருந்தனர். அப்போ வாழை இலையில் வந்து சாப்பிட்றது என்னது, மருத்துவ பயன்கள். தினந்தோறும் சாப்பிட முடியலைனாலும் நம்மளால் வாரத்தில் ஒரு நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமைகள் நம்ம வந்து சாப்பிடுவோம் இல்லையா, அப்போமாவது நம்ம என்ன செய்யணும், வாழை இலையில் வாழை இலையில் அதிக மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குது. அதில் நம்ம அந்த வாழை இலையில் சாப்பாடு சாப்பிடும்போது நமக்கு வந்து ஜீரண சக்தி அதிகரிக்குதுன்னு அறிவியல் பூர்வமாக என்ன செஞ்சுருக்காங்க, நிரூபிச்சிருக்காங்க. இந்த வாழை இலையில் சாப்பிடக்கூடிய ஒரு முறையும் உண்டு. அதாவது அந்த இலையில வந்து விரித்து எப்படி சாப்பிடணும் அப்படின்றது கூட நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க பாருங்களேன். தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதியும் வலப்பக்கம் இலையின் விரிந்த பகுதியும் வர வேணும். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய பகுதி, அதாவது நம்ம வந்து வலது கையால் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த பகுதி என்ன செய்யணும், அகலமாக இருக்கணும். எதுக்காக அந்த பக்கம் அகலமாக இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா, நம்ம சாப்பிட அந்த கூட்டுகள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு 4 வகையான கூட்டுகள் வைக்கும்போது எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியாக அகலமாக இருந்தால் தான் என்னது, அந்த பரிமாறுறதுக்கும் அவங்களுக்கு சுலபமாக இருக்கும், நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்லா இருக்கும். அப்படின்றதுக்காக வலது கை பக்கமாக தான் என்ன செய்யணும், அகலமாக இருக்கணும். இடது கை பக்கம் எப்படி இருக்கணும், ஒடுங்கி இருக்கணும் வாழை இலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏனென்றால் வலது கையால் உணவு உண்ணும் பழக்கமுடையவர்கள் நாம். இலையில் இடது ஓரத்தில் உப்பு, ஊறுகாய், இனிப்பு முதலான அளவில் சிறிய உணவு வகைகளையும், வலது ஓரத்தில் காய்கறி, கீரை, கூட்டு முதலான அளவில் பெரிய உணவு வகைகளையும் நடுவில் சோறு வைத்து எடுத்துண்ண வசதியாக பரிமாறுவார்கள். உண்பவர் மனமறிந்து அவர்கள் விரும்பி சாப்பிடும் உணவு வகைகளை பரிவுடன் பரிமாறுவர். அடுத்தது பாருங்க, எத்திசையும் புகழ் மணக்க. அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றது. நம்மளுடைய தமிழருடைய பாரம்பரியம் எங்கெல்லாம் புகழ்பெற்று விளங்குதுன்னு சொல்லி பாருங்க. அமெரிக்காவில் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றது. தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகளை கொண்டு வாழை இலையில் விருந்து வைக்கின்றனர். முருங்கைக்காய் சாம்பார், மோர்க்குழம்பு, வேப்பம்பூ ரசம், வெண்டைக்காய் கூட்டு, திணை பாயாசம், அப்பளம் என சுவையாக தமிழர் விருந்து கொடுக்கின்றனர். அங்கு வாழும் தமிழர்கள் பலரும் இந்த விருந்தில் பங்கேற்று சிறப்பிக்கின்றனர். தொடர்ந்து பல பண்பாட்டு நிகழ்வுகளையும் நிகழ்த்தி வருகின்றனர். இப்போது இந்த விருந்து போற்றுதும் பாடத்தில் உள்ள நம்ம வந்து என்ன செய்கிறோம், விருந்தினர்னா யார், அவங்கள வந்து எப்படி மேற்கொள்கிறது, நம்மள்கிட்ட இல்லைனாலும் எப்படி விருந்து மேற்கொள்கிறது, அவங்கள எப்படி உபசரிக்கிறது, அப்படி எல்லாமே நம்ம வந்து தெளிவாக பார்த்தோம் இல்லையா. விருந்தே ஆயினோல என்ன செய்யக்கூடாது, தனித்து என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஔவையார் சொன்ன மாதிரி மருந்தே ஆயினும் விருந்தோடு உண்ணு. அதாவது நோய் தீர்க்கக்கூடிய மருந்தே உனக்கு வந்து கிடைச்சாலும் நீ என்ன செய்யாத, தனித்து சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு 2 பொருள் தரும் மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு பொருளில் நம்ம வந்து பார்த்தோன்னா, அமுதமே ஆயினாலும் என்ன செய்யக்கூடாது, தனித்து சாப்பிடக்கூடாது, விருந்தோடு தான் சாப்பிடணும். அதாவது விருந்தாளிகளுக்கு படைத்து நம்மளும் உணவு உண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லி முடிச்சுருக்காங்க. சரி, இந்த பாடத்தில் முழுவதும் 2 பகுதியாக நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. அந்த பாடத்தோட தெளிவாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி மாணவர்களே.